ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் டிஜிட்டில் தான் ஏறி இருக்கு, சிங்கிள் டிஜிட்டில் தான் குறைஞ்சிருக்கு. எங்கே குறைஞ்சிருக்குன்னா நிஃப்டியில் 8.95 புள்ளிகள் சரிஞ்சு 24,610 நிறைவடைஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 1.59 புள்ளிகள் அதிகரித்து 81,510 நிறைவடைஞ்சிருக்கு. ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இன்னைக்கு மார்க்கெட்டை பார்க்குறப்ப. இதை பற்றி டீட்டெயிலாக பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்கிட்ட பேசிடலாம் வாங்க. சார் வணக்கம். வணக்கம் சிவி. அரிதிலும் அரிதா ஒரு விஷயம் நடந்திருக்கு ஷேர் மார்க்கெட்ல. சிங்கிள் டிஜிட் ரெண்டுமே, அதுல 1 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இங்க ஒரு 9 பாயிண்ட் குறைஞ்சிருக்கு. இந்த மாதிரி நடந்திருக்கா சார்? இருக்கு. இந்த மாதிரி சைட்வேஸ் மூவ்மெண்ட், பெரிய மூவ்மெண்ட் இல்லாம இருந்ததெல்லாம் ரொம்ப முன்னாடியெல்லாம் வந்திருக்கு. இது வந்து டைம் மாதிரி, நீங்க இந்த கிரிக்கெட்ல டைமிங் நம்ம சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கு. பட் அது மோர் தேன் தட் இன்டெப்தா நம்ம உள்ள பார்க்கும்பொழுது அந்த மூவ்மெண்ட் நமக்கு தெரியும். இன்னைக்கே பாத்தீங்கன்னா நிப்டி வந்து சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல இருக்கலாம், நிப்டி 50ங்கிறது. பட் அந்த நிப்டி நெக்ஸ்ட்ங்கிறது பாத்தீங்கன்னா 0.5% அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி ரியாலிட்டி வீட்டுமனைத்துறை தொடர்ந்து 2 மாசமா ஏறிக்கிட்டு இருக்கிறத பாக்குறோம். இன்னைக்கு கூட 1.5% அதிகரிச்சிருக்கு கிட்டத்தட்ட. ஸோ செக்டோரலா பார்த்தோம்னா வேற சேஞ்ச் இருக்கிறத பார்க்கிறோம். மீடியா குறைஞ்சிருக்குது கணிசமாக. ஐடி இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு. நீங்க நிப்டி சென்செக்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு இந்த HCL டெக், இன்ஃபோசிஸ், அதே மாதிரி வங்கித்துறை எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து ஸ்டேட் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், இந்த 2 துறைகள் இன்னைக்கு கொஞ்சம் முன்னணி பங்குகள் அதிகரிச்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஓகே சார், 30 வருஷம் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு எந்த விதமான இதுவும் இல்லாம ஜீரோன்னு வந்திருக்கா சார் சென்செக்ஸோட நிஃப்டில? அந்த மாதிரி வந்தது இல்லை எனக்கு தெரிஞ்சு. எல்லாமே ஒரு சின்ன ஃபிராக்ஷன் ஆஃப் டிஃபரன்ஸாவது இருந்திருக்கிறத நான் பார்த்திருக்கேன். பியூரா ஜீரோன்னு வந்தது கிடையாது. பட் நீங்க பிராடர் மார்க்கெட் பாத்தீங்கன்னாலுமே வந்து, ஆனா அங்கேயும் வந்து அட்வான்ஸ் அதிகமா இருக்கு தொடர்ந்து. நம்ம சென்ற வாரம் உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன், வியாழனும் வெள்ளி என்று நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். மார்க்கெட்ல ஒரு அயற்சி தெரிகிறது, டயர்டா இருக்கு, சைட்வேஸ் மூவ்மெண்ட் நோக்கி போகுது. இண்டெக்ஸை மட்டும் பார்க்க கூடாது, மற்ற பரந்த குறியீடுகளை பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அங்க வந்து இன்னும் வந்து இந்த அட்வான்சஸ் அதிகமா இருக்கு. 52 வீக் கணிசமாக அதிகமா இருக்கு. அப்பர் சர்க்கியூட் ஹிட் பண்ண ஸ்டாக்ஸும் அதிகமா இருக்கு. ஸோ இந்த 3 பேராமீட்டர்லயும் அது இன்னும் தொடர்ந்து அதிகமா இருக்கிறத பார்க்க முடிகிறது. பட் செக்டோரல் இண்டிசஸ்ல மிக்சட் பேக்கா இருக்கு. சிலது அதிகரிச்சு, சிலது இறங்கி இருக்குது. ஆட்டோமொபைல் இன்னைக்கு சின்ன ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் அல்லது ஒரு இறக்கத்துல இருக்குன்னு சொல்லலாம். மிக்சடா ஒரு கன்ஃபியூஸ்டா இருக்கிறத பார்க்க முடிகிறது. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இது எதனால இந்த மாதிரி நிகழும்னா, தொடர்ந்து ஒரு ஏற்றத்துக்கு பிறகு ஒரு இறக்கத்துல கரெக்ஷன் வரும். அந்த கரெக்ஷனுக்கு பிறகு மீண்டும் அந்த முதல் தொட்ட உச்சத்தை தொட முயலும் பொழுது தொட முடியாது. சைக்கலாஜிக்கல் பேரியர்ல அதற்கு முன்பே மக்கள் வந்து கான்சியஸா முன்னால 25,000 தாண்டி போனுச்சு, நம்ம அதுக்கு முன்னால வித்து கொஞ்சம் லாபத்தை பதிவு பண்ணிடுவோம், விற்க வருவாங்க. ஸோ செல்லிங் வரும். அதே சமயத்துல இறங்குனுச்சுன்னா 100-200 பாயிண்ட் இறங்குனுச்சுன்னா இல்ல நம்ம முதல்ல அப்படிதான் இறங்கிட்டு ஏறினுச்சு, அதனால இறங்குற நம்ம வாங்கிடுவோம். ஸோ இந்த ஒரு சின்ன ட்ரேடு, சின்ன ப்ராஃபிட் லாஸ்ல இந்த ட்ரேடுங்கிறது நடக்கிறதுனால செல்லிங்கும் பையிங்கும் வர்றதுனால சைட்வேஸ் மூவ்மெண்ட்ங்கிறது வரும். ஓகேங்க சார். சார், புதிய ஆர்பிஐ கவர்னர் வந்து நியமிச்சிருக்காங்க மத்திய குழு. ஆர்பிஐ கவர்னர் நியமிக்கிறப்ப ஷேர் மார்க்கெட்ல அதாவது ஏற்றம் இறக்கம் இருந்திருக்கா சார்? அப்படி எல்லாம் ஸ்பெசிபிக்கெல்லாம் ரொம்ப இருந்தது இல்லை. ஏன்னா பொதுவாக ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அதுல வர்றவங்க வந்து பப்ளிக் லைஃப்ல தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய கொள்கைகள் தெரியும் பொழுது அவங்க வந்தாங்கன்னா ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. இவங்க வந்தாங்கன்னா ரெய்ட் ராஜா இருக்கும், அல்லது இவங்க வந்தாங்கன்னா டாக்ஸ் ராஜா இருக்கும், அல்லது இவங்க வந்தா கன்செஷன் கொடுப்பாங்க. உதாரணமா பியூஷ் கோயல் நடுவில் ஒரு சின்ன பீரியட்ல ஆக்டிங் இன் பிட்வீன் இருந்தார். அப்ப சந்தை வந்து அவர் ரொம்ப சாதகமாக அவரை பார்த்ததை நம்ம பார்க்க முடிந்தது. ப்ரொஃபஷனலி குவாலிஃபைடு பீப்புள், சார்ட் அக்கௌண்டன்ட்ஸ், இந்த மாதிரி அவங்க எல்லாம் வரும்பொழுது அவங்களுக்கு பிசினஸுக்கு இருக்க கஷ்ட நஷ்டங்கள் தெரியும். ஸோ புரிந்து கொண்டு அந்த நுணுக்கம் தெரிந்து போடுவாங்கன்னு வரும். அதுதானே தவிர இந்த ரிசர்வ் வங்கி கவர்னருங்கிறது பொதுவாக அன்அசியூமிங் கேரக்டர்ஸ் சொல்லுவோம். வெளியே ரொம்ப பொது வெளியில் அதிகம் அறிந்திராத ஆட்கள் தான். ரகுராம் ராஜன்லாம் ஒரு எக்ஸப்ஷன் வச்சுக்கோங்க. மற்றபடி நீங்க ஒய்வி ரெட்டியா இருக்கட்டும், அதுக்கு முன்னால எல்லாருமே ராவ், அவர் எல்லாருமே வந்து ரொம்ப குவைட்டா காமா அவங்களுடைய ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்ததுனால மார்க்கெட்ல வந்து பெரிய ரியாக்ஷன்லாம் இருக்காது. இவருமே வந்து கம்ப்யூட்டர் தொழில்நுட்பம் அந்த துறை சார்ந்து அது படித்துட்டு வந்தவர் தான். ஐஏஎஸ் இந்திய ஆட்சேபணில இருந்து வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு பக்கம் ஒரு கமெண்ட் இருக்குது. பட் இன்னொரு பக்கம் வந்து இந்த மாதிரி ஆட்கள் வர்றது நல்லது. பியூர் பேங்கிங்ல இருந்து வர்றவங்க அவங்களுக்கு நல்லா தெரியும், அந்த டொமைன் நாலேஜ் நல்லா இருக்கும். அதுல கரெக்டா இருந்தாலுமே மக்களுடைய பார்வையில இருந்து அல்லது இந்த ஆட்சி பணியில இருக்கவங்க வந்து மக்களோடு பழகி இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அதிகமா தெரியுங்கிற ஒரு விமர்சனமும் இருக்கு. பட் இப்போ நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல பணவீக்கம் அதிகமாக இருக்குது. தொழில் வளர்ச்சி கொஞ்சம் குன்ற ஆரம்பித்திருக்கிறது. தேக்க நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கோமான்னு இருக்கு. வளர்ச்சி குறைவாக இருக்கிறது. இந்த சூழல்ல இவர் டேக் ஓவர் பண்ணிருக்கிறது கொஞ்சம் கவனமாக பார்க்கப்படுகிறது. ஓகே, நிறைய சவால்கள் அவருக்கு இருக்கு. ஆர்பிஐ கவர்னர் ரொம்ப சைலண்டா இருப்பாங்கன்னு சொன்னீங்கல்ல சார். மன்மோகன் சிங் அவர் பிஎம்ஆ இருந்தப்போ சைலண்டா தான் இருந்தாலும் விமர்சனம்லாம் வந்தது. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பீம சகி யோஜனா
அப்படிங்கிற மாதிரி திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த திட்டங்கள் சாதக பாதகம் என்னென்ன சார்? நிச்சயமா அந்த பேர் மட்டும் கொஞ்சம் வாயில நுழையிற மாதிரி ரொம்ப லோக்கல் கஷ்டமா நேம்ல இருக்கும் சார். வச்சாங்கன்னா நல்லா இருக்கும். தமிழ் படுத்தி அந்தந்த ஊர்களுக்கு தகுந்த மாதிரி வேணா பிஎஸ்ஒய் மக்களுக்கான திட்டம், பெண்களுக்கான காப்பீட்டு திட்டம்னு வைக்கலாம். அந்த மாதிரி காப்பீட்டு கேரியர் அது சார்ந்ததுன்னு நம்ம கொண்டு வரலாம்னு வச்சுக்கோங்களேன், வேலை வாய்ப்பு திட்டம்னு. இப்போ என்னன்னா பீமசக்தி யோஜனாங்கிறது வந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் பெண்களுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டம்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் எந்த மாதிரி பெண்கள் அப்படின்னா வெறும் 10வது வகுப்பு மட்டும் படித்திருந்தால் கூட போறோம். அவர்களுக்கு வந்து காப்பீடு பற்றிய பயிற்சி அளிக்கப்பட்டு அந்த காப்பீடை வைக்கிறதுக்கு இன்சூரன்ஸ் ஏஜென்டா, காப்பீட்டு முகவராக அவங்கள வந்து அப்பாயிண்ட் பண்றதுக்கு பயிற்சி அளிக்கப்படும். கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 18 வயது குறைந்தபட்சம், அதிகபட்சம் 70 வயது இருக்கவங்க. ஸோ ஒரு பிராடர் கேன்வாஸ்னு சொல்லலாம். 10வது மட்டும் படிச்சா போறோம், 18 வயசு இருந்தால் கூட போறோம், 70 வயது வரைக்கும் நீங்கள் காப்பீட்டு முகவராக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் நான் எதை பாக்குறேன்னா, இவங்களுக்கு பயிற்சி அளித்து அவங்களால நிறைய பேருக்கு அந்த விற்பனை, அந்த காப்பீடை விற்கிறதுங்கிறது ஒரு சிரமமான ஒரு காரியமாக மாறிவிட்டது. ரொம்ப காம்படிட்டிவா இருக்கு. இத்தனைக்கு இந்தியா வந்து அண்டர் பெனிட்ரேட்டட் மார்க்கெட். அதனால இந்த திட்டம் வரவேற்க வேண்டிய ஒரு திட்டம். கிராமப்புறங்கள்ல, சிறு நகரங்கள்ல இது நிச்சயமா வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் அவங்களுக்கு அந்த பயிற்சி கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் பெருசா இன்சூரன்ஸ் கமிஷன் வராது. அப்ப இதை விட்டு டிராப் அவுட் ஆகி அவங்க வெளியே போறதுக்கு சான்சஸ் ரொம்ப. இதை உணர்ந்தா என்னன்னு தெரியல, அவங்களுக்கு ஒரு ஆரம்ப கட்டத்தில இருந்தே ஒரு ஸ்டைஃபன் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. இந்த பயிற்சி காலகட்டத்துல, அப்புறம் அவங்க விற்க போற டயத்துல கூட அந்த கமிஷன் போக, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கமிஷன் போக, முதலாம் ஆண்டு மாதம் 7,000 ரூபாய், 2ஆம் ஆண்டு மாதம் 6,000 ரூபாய், 3ஆம் ஆண்டு வந்து மாதம் 5,000 ரூபாய் அப்படின்னு ஒரு ஸ்டைஃபண்ட் வந்து அவங்களுக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அவங்க ஈட்டக்கூடிய கமிஷன் தவிர அவங்க விற்கக்கூடிய காப்பீட்டுல இருந்து வரக்கூடியது. ஸோ இது வந்து நிச்சயமா ஒரு நல்ல திட்டமா தான் நான் நினைக்கிறேன். இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராப்பரா இருந்தா ஒரு நல்ல, அதாவது வின் வின் சிச்சுவேஷன் சொல்லுவோம். அரசாங்கத்துக்கு ஒரு வேலை வாய்ப்பை கிரியேட் பண்ணதா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். சுய தொழில் முனைவோருக்கு நம்ம சொந்த காலில் நிக்கிறோம்னு பெண்களுக்கு இது வந்து அவங்க கையில காசு சொந்தமா வரக்கூடியதா இருக்கும். காப்பீடு இல்லாத கீழ் நடுத்தட்டு மக்களிடம் இந்த காப்பீடை கொண்டு சேர்ப்பதற்கும் இது வந்து பெரிய அளவுல உதவி புரியும். அதனால நிச்சயமா இது ஒரு வரவேற்க வேண்டிய ஒரு விஷயமா தான் நான் பார்க்கிறேன். இந்த கார் சேலை பத்தி நம்ம தொடர்ந்து வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் சார். ஒவ்வொரு பத்திரிகையில ஒவ்வொன்று போடுறாங்க. 11% இன்க்ரீஸ்ன்னு போடுறாங்க, 14% டவுன்னு வந்து போடுறாங்க, கமர்ஷியல் வெஹிக்கிள் ஹிட்டுங்கிறாங்க, 2 வீலர் சேல் கம்மிங்கிறாங்க. இது என்ன சார்? இது பெரிய குழப்பமாவே இருக்கு இந்த செக்டர். கரெக்ட். இதை வச்சு எந்த முடிவும் எடுக்க முடியாதான்னு சாமானிய மக்களுக்கு தோணலாம். நான் தான் முதல்ல சொன்னேன் 2-3 கம்பேரிசன். ஒன்று வந்து நிறுவனங்கள் விற்கக்கூடிய டீட்டெயில் அவங்க போடுறாங்க, டீலர் விற்கக்கூடிய டீட்டெயில் இந்த ஃபடான்னு சொல்லக்கூடிய ஃபெடரேஷன் ஆஃப் ஆட்டோமொபைல் டீலர்ஸ் அசோசியேஷன் போடுறாங்க. நிறுவனங்கள் விற்கக்கூடியதை சேம் அவங்க போடுறாங்க. ரெண்டாவது ஒப்பீடுன்னு பார்க்கும் பொழுது சென்ற மாதத்தோடு ஒப்பிட்டு அதற்கு இந்த மாதத்துக்குள்ள டேட்டாவை போடுவாங்க, அல்லது சென்ற ஆண்டு இதே மாதத்தோடு ஒப்பிட்டு இந்த மாத டேட்டாவை போடுவாங்க. இது ரெண்டாவது. அதனால அதை நம்ம கவனமா படிச்சு பார்க்கணும். ரீட் பிட்வீன் த லைன்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த வரிகளுக்கு இடையே நம்ம கவனமா படிச்சு பார்க்கணும். ரெண்டாவது. மூன்றாவது, அந்த ஆட்டோமொபைல் சேல்ஸ்லயே பாத்தீங்கன்னா இப்ப 11% ஏற்றம்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு, 14% வீழ்ச்சின்னு சொல்லியிருக்காங்க. 11% ஒட்டுமொத்தமாக ஒரு விற்பனையை சொல்லியிருக்கலாம். பட் அதனுடைய பிரேக்கப்பை நம்ம பார்க்கணும். பங்குச்சந்தையில் முதலீடு செய்பவர்கள் ஒட்டுமொத்தமாக ஆட்டோமொபைல் துறை நல்லா இருக்குங்கிறது அந்த செக்டார் பாசிட்டிவா இருக்குங்கிறதுக்கு பார்க்கணுமே தவிர எந்த பங்குல முதலீடு செய்ய போறோங்கிறது அதை வச்சு முடிவெடுக்க முடியாது. அதுக்கு அதுல செக்டார், அந்த சப் செக்டார்ஸ் இருக்கு. உதாரணமாக இப்ப நவம்பர் மாத விற்பனை பாத்தீங்கன்னா பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் அல்லது பர்சனல் கார்ஸ் சொல்லக்கூடிய அதனுடைய விற்பனை 14% வீழ்ந்து இருக்கிறது, குறைஞ்சிருக்கு இதற்கு முந்தைய அந்த பீரியடோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது. அதே மாதிரி கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் சொல்லக்கூடிய இந்த லாரி, அந்த மாதிரி ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ், லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் சொல்றோம் இல்லையா, அதுல ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் உடைய விற்பனை 4% வீழ்ச்சி. சோ இது ரெண்டுமே நெகட்டிவ். அதே சமயத்துல பாசிட்டிவான செய்தியும் இருக்கு. டூ வீலர் சேல்ஸ் வந்து 16% அதிகரிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 28 லட்சமா போன வருஷம் இருந்தது, இந்த வருஷம் 32 லட்சம் சொல்றாங்க. ஒட்டுமொத்தமான டேட்டா பார்க்கும் பொழுது பட் 2 வீலர் மட்டும் 16% அதிகரிச்சிருக்கு. 3 வீலர் சேல்ஸ் வந்து 4% அதிகரிச்சிருக்கு. ஆட்டோ அந்த மாதிரியான வெஹிக்கிள்ஸ். டிராக்டர் விற்பனை 30% அதிகரிச்சிருக்கு. இது வந்து விவசாயத்துறை சார்ந்த ஒரு விஷயம். ஸோ பாசிட்டிவான விஷயமும் இல்லாமல் இல்லை. இது ஒரு மிக்சட் பேக். அதனாலதான் நீங்க சந்தையை பாத்தீங்கன்னா ஏன் கன்ஃபியூஷனா, குழப்பமா ஏறுது இறங்குது சைட்வேஸ்க்கு வந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி டேட்டாஸ் தொடர்ந்து வரும் பொழுது ஒரு துறை அதிகரிக்கும், ஒன்னு இறங்கும். அதெல்லாம் குறியீட்டுல வந்து பிரதிபலிப்பதை நான் பார்க்க முடிகிறது. ஓகே, டிராக்டர் 30% விவசாயிகள் ஓரளவுக்கு அவங்க வருமானம் ஈட்டுறதுனால தானே சார் டிராக்டர் எல்லாம் வாங்குறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? அந்த எதிர்பார்ப்புல கூட அவங்க வந்து வாங்கலாம் வரக்கூடிய ஆண்டுகள்ல, அல்லது ரீப்ளேஸ்மெண்ட் சேல்ஸும் இருக்கலாம். அந்த பிரேக்
பிரேக்கப் டீடைல்ஸ் வந்து இந்த நிறுவனங்கள் கொடுக்கறது இல்லை. பட் நிச்சயமா இது வந்து ஒரு ஓவராலா பார்க்கும் பொழுது ஒரு பாசிட்டிவ் சினாரியோ தான். இது மட்டும் இல்ல, இப்ப ஏர் இந்தியா பாத்தீங்கன்னா இப்ப அடுத்து இதெல்லாம் நம்ம 2 வீலர் 3 வீலர்ஸ் ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள் பாக்குறோம். இப்ப பறக்கிறது ஏர் இந்தியாவுடைய இது பாத்தீங்கன்னா 100 ஏர்பஸ் ஆர்டர் புதுசா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே வேற ஒரு 470 இதுக்கு ஆர்டர் கொடுத்திருக்காங்க. இண்டிகோ 500 விமானங்களுக்கு ஆர்டர் கொடுத்திருக்கு. இதெல்லாம் 2027 டெலிவர் ஆகும்னு சொல்றாங்க. சோ இதெல்லாமே கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட விமானங்களுக்கு ஆர்டர் கொடுத்திருக்கிறதும் வந்து அவங்க வந்து ஒரு ஹோப்ஃபுல்லா ஒரு பாசிட்டிவான எதிர்பார்ப்புகளோடு செயல்படுவதைத்தான் காட்டுகிறது. ஏன்னா அவங்க எல்லாம் நிச்சயம் அனலைஸ் பண்ணாம இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இப்போ ஸ்விக்கி வந்து இது ஆன்லைன் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்லாம் உருவாக்க போறாங்களாமே, அது உண்மைங்களா? ஸ்விக்கி பண்ணல, நல்ல வேலைக்கு அது ஸ்விக்கியினுடைய அதனுடைய சிடிஓ என்று சொல்லக்கூடிய சீஃப் டெக்னாலஜி ஆபீசரா இருந்தவர், முன்னால இருந்தவர் டேல் வாஸ்ன் அவருடைய பெயர். அவர் வந்து சகி அப்படின்னு ஒரு ஆன்லைன் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் வந்து இப்ப லான்ச் பண்ணிருக்காரு. இன்னைக்கு தான் லான்ச் பண்ணிருக்காரு. அதுக்கு ஆல்ரெடி அவர் வந்து $7 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வந்து சீட் ஃபண்ட் வந்து முதலீடு தேவையான பணத்தை வந்து ஜெனரேட் பண்ணிட்டார், ரைஸ் பண்ணிருக்காரு. அவருக்கு தெரிந்தவர்களிடமிருந்து அந்த ஏஞ்சல் ஃபண்ட்ஸ் மாதிரி இவங்களுக்கு வந்து வாங்கியிருக்காரு. ஒருவேளை இது என்னன்னு ஏற்கனவே வந்து ஜெரோதா, க்ரோ, அப்ஸ்டாக் இந்த மாதிரி பல நிறுவனங்கள் இருக்காங்க. அதுதான் இவங்களும் ரிப்பீட் பண்ண போறாங்க. சோ இதுல புதுசா அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு தெரியல. பட் சந்தை வந்து பெரிய சந்தை இருக்குங்கிறத நான் ஒத்துக்கிறேன். பெரிய அளவுல வந்து, ஏன்னா நான் சொன்னேன் 2020 4 கோடி டிமேட் அக்கௌண்ட் இப்ப 4 ஆண்டுகள்ல வந்து 12 கோடி டிமேட் அக்கௌண்ட்டுக்கு மேல புதுசா ஓபன் ஆயிருக்கு. சோ இப்ப 16-17 கோடி கிட்ட இருக்கு டிமேட் அக்கௌண்ட் எண்ணிக்கை. 4 மடங்கு அதிகரிச்சிருக்கு 4 ஆண்டுகள்ல. இந்த மாதிரியான ஒரு அசுர வளர்ச்சியே கடந்த 25 ஆண்டுகள்ல பார்த்ததே கிடையாது. சோ மார்க்கெட் இஸ் எக்ஸ்பேண்டிங், அந்த ஹோப்ல அவங்க பண்றாங்கன்னு நினைக்கிறேன். கவனமாக காஷியஸா முதலீடு செய்ய வைக்கிற வரைக்கும், அவங்களை எஜுகேட் பண்ணி முதலீட்டாளர்களை பண்ற வரைக்கும் நமக்கு அவங்களுக்கு வாழ்த்துக்கள், நம்முடைய வாழ்த்துக்கள். இந்த ட்ரேடிங்கிறது 92% 90%க்கு மேல வந்து ட்ரேட் பண்ணி டெரிவேட்டிவ்ஸ்ல ட்ரேட் பண்ணி லூஸ் பண்றாங்க பொழுது இது வந்து ஒரு வீடியோ கேம் மாதிரி மாறிடக்கூடாது, அதை எனேபிள் பண்ணிடக்கூடாது இவங்க எல்லாம் அப்படிங்கறத நம்முடைய கவலை. நிச்சயம் சார், நீங்க காஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி செபி கூட எச்சரிக்கை வச்சிருக்காங்களே, அந்த அன்ரிஜிஸ்டர்ட் பிளாட்ஃபார்ம் அன்லிஸ்டட் ஷேர்ஸ்க்காக. ஆமா, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நிறைய பேர் என்எஸ்சி பங்குகள் விலை கிடைக்குமா சார்? ஏன்னா நம்ம சில சமயம் நம்மள அறியாம சமூக வலைதளங்கள்ல ஏதாவது ஒண்ணு பேசுறோம். சோ இவர் சொல்றாருன்னு கேக்குறாங்க. நம்ம அதுக்குள்ள இதை பண்ண முடியாதப்ப யாராவது சொல்றவங்கள்ட்ட போய் ஏமாந்துடுறாங்க அல்லது மாட்டிக்கிறாங்க, அல்லது ஒரு டிரான்சாக்ஷன் நல்லா நடந்திருக்கும் அதை வச்சுட்டு போறாங்க. பங்குச்சந்தையில் பட்டியலிடப்படாத அன்லிஸ்டட் ஷேர்ஸ், இப்ப ஸ்விக்கி கூட ஒரு மாதத்துக்கு முன்பு வரை பட்டியலிடப்படாத ஒரு நிறுவனமாக ஆனால் சந்தையில் வணிகம் நடந்தது. அப்ப இதை யார் மூலமாக வாங்குறதுங்கிறது கேள்வி வரும். நமக்கு நீண்ட நெடு நாட்கள் தெரிந்தவர்கள் யாராவது இருக்காங்க, அவங்க கையில வச்சிருக்காங்க, அந்த பங்குகளை விற்கிறாங்கன்னா வாங்கலாம். பட் இந்த மாதிரி செபியிடம் பதிவு பெறாத பிளாட்ஃபார்ம்ல போய் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் நினைச்சு நம்ம அதுல போய் பதிவு பண்ணி நம்ம வாங்கினோம்னா, நாளைக்கு அதுல பிரச்சனை வந்துச்சுன்னா, நம்ம பணத்தை வாங்கிட்டு நமக்கு பங்குகளை கொடுக்கலைனாலோ, நம்ம பங்குகளை எடுத்துக்கிட்டு விட்டதுக்கு பிறகு பணம் வரலைனாலோ செபியிடம் போய் முறையிட முடியாது. அவங்க வாஷ் தேர் ஹேண்ட்ஸ். ஏன்னா அவங்க கிளியரா சொல்றாங்க, இந்த மாதிரி இதுல எல்லாம் நீங்க டீல் பண்ணாதீங்க. ஃபர்ம் அலாட்மெண்ட் கொடுக்குறேன் ஐபிஓல, அப்புறம் இந்த மாதிரி ப்ரீ ஐபிஓல அன்லிஸ்டட் ஷேர்ஸ்ல உனக்கு அலாட்மெண்ட் கொடுக்குறேன், வாங்கி கொடுக்குறேன், உறுதியாக கொடுக்குறேன்னு ஒரு ஆப்பை கொடுத்து நமக்கு இந்த படம் காட்டுறதுப்பாங்கல்ல, டிப்பிக்கலா தான் படம் காட்டுறது. அந்த ஆப்பை நம்பி அதுல காட்டக்கூடிய ஸ்கிரீன்ஷாட்ஸை நம்பி வாட்ஸ்அப் குரூப்ஸை நம்பி பண்ணக்கூடாதுங்கிறது நம்ம வலியுறுத்துக்கிறோம். ஐபிஓ பத்தி சொன்னீங்க சார், ஏதாவது புதுசா ஐபிஓ ரிலீஸ் ஆகுதா? இருக்கு, எஸ்எம்இ அதுல ஐபிஓஸ் இருக்கு. டாஸ் த காயின், ஒரு பேரே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். டாஸ் த காயின். ஆமா, ஐபிஎல் ஏதாவது பண்ண போறாங்களா அவங்க? மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அது பண்ற கம்பெனி. இவங்க வந்து இவங்களுடைய ஐபிஓ வந்து இன்னைக்கு ஓபன் ஆயிடுச்சு. 12ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. பங்கு ஒன்றின் விலை 172 182 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜங்கிள் கேம்ப்ஸ் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டார்ல, இந்த காடுகளில் கேம்ப்ஸ் ஆர்கனைஸ் பண்றது, அந்த மாதிரி ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டார்ல உள்ளக்கூடிய ஒரு நிறுவனம். அவங்களுடைய ஐபிஓ இன்னைக்கு திறந்திருக்கு, ஓபன் ஆயிருக்கு. 12ஆம் தேதியே முடிவடைகிறது. டாஸ்டா காயின் மாதிரி பங்கு ஒன்றின் விலை 68 ரூபாயிலிருந்து 72 ரூபாய் அப்படின்னு விலைப்பட்டியல் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இது போக நாளை ஒரு எஸ்ஐஎல், ஒரு லைஃப் சயின்சஸ் நிறுவனம், சிஆர்டிஎம்னு சொல்லுவோம், அதாவது கான்ட்ராக்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்றது, அந்த இதுல உள்ளக்கூடிய ஒரு ஐபிஓ நாளைக்கு அது ஓபன் ஆகி 13ஆம் தேதி முடிவடைகிறது. பங்கு ஒன்றின் விலை 522 ரூபாயிலிருந்து 549 ரூபாய் அப்படின்னு ஒரு பெரிய வலைப்பட்டியல் வச்சிருக்காங்க. இது எல்லாமே நம்ம சொல்லக்கூடியது ஒன்றுதான். ஜிஎம்பின்னு வெப்சைட்ல போடுறாங்க, கிரே மார்க்கெட் பிரீமியம். இந்த நிறுவனத்திற்கு இவ்வளவு கிரே மார்க்கெட் பிரீமியம் இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா நம்ம தெரியாம போய் இதெல்லாம் வாங்குறோம். அதெல்லாம் பார்க்காமல் நிறுவனத்துடைய செயல்பாடுகளை மட்டும் பார்த்து வாங்குறது தான் நீண்ட கால அடிப்படையில். அதே மாதிரி இந்த பிரஸ்தா கேஸ் அவங்க வந்து போனஸ் தராங்களா ஐபிஓ 1:1? ஆமா, போனஸ் ஐபிஓ இல்ல, ஒன்றுக்கு ஒன்று கையில் வைத்திருக்கக்கூடிய பங்குகளுக்கு சமமாக இணையாக இன்னொரு பங்கை வந்து அவங்க வந்து போனஸ் டிக்ளேர் பண்ணிருக்காங்க.
ஓகே. இதை எதிர்பார்த்து தானே என்னன்னு தெரியல, ஓரிரு வாரங்களுக்கு முன்பு வரை கூட 320, 325 ரூபாய் கிட்ட இருந்தது. இப்ப 386 ரூபாய்க்கு அதிகரிச்சிருந்தது. இன்னைக்கு இது பெருசா ஏறல. பட் நேற்று முந்தின நாளே வந்து இது கடந்த ஓரிரு வாரங்களுக்குள்ளே 325ல இருந்து 375, 380ன்னு வந்தது. இன்னைக்கு 386ல முடிவடைஞ்சிருக்கு. இதுக்கு பெரிய ரியாக்ஷன் மார்க்கெட்ல அது இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே ஏறிட்டதுனால சின்ன ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம். நிறுவனத்தினுடைய செயல்பாடுகள், ஏன்னா முதல்ல இது 400 ரூபாய்க்கு மேல இருந்தது ஓரிரு மாதங்களுக்கு முன்பு இறங்க ஆரம்பித்ததுக்கு காரணமே பாத்தீங்கன்னா, இவங்களுக்குன்னு உள்ள ஸ்பெஷல் கோட்டா அந்த கேஸ் டிரான்ஸ்மிஷன்ல அது குறைக்கப்பட்டது கணிசமாக. அதனால அவங்களுடைய வியாபார வளர்ச்சி குறைஞ்சு லாபம் குறையுங்கிற எதிர்பார்ப்புல குறைஞ்சது. இப்ப போனஸ் அனௌன்ஸ் பண்ணதுல எப்படி அது சரியாயிடும்? அதனால அது இறங்கும் ஏறும்னே சொல்ல வரல. நம்ம இந்த ஒரு அடிப்படையில வாங்கக்கூடாதுங்கிறத நம்ம திரும்ப திரும்ப சொல்லி நிறைய விஷயம் இன்னைக்கு வந்து ஷேர் பண்ணீங்க சார். ரொம்ப நன்றி சார். நிச்சயம் நன்றி. தேங்க்யூ சார். Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.